சபையோர்களே, வருங்கால வாலிப இளஞ்சிங்கங்களே மற்றும் கலைஞர் பெருமக்களே, நமக்கு ஒத்துழைத்த மத்தளம்பாறை ஊர் பொதுமக்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் தென்காசி மாவட்ட வில்லிசை கலைஞர்கள் நல்வாழ்வு சங்க சார்பாக முதலாவது என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது முதலாம் ஆண்டு விழா மற்றும் கலைகளின் மாநாடு தலைவியாக நான் பொறுப்பேற்ற இதுதான் முதல் மாநாடு. இந்த நேரத்தில் செயலாளர் மல்லிகா அவர்கள், பொருளாளர் முத்துமாரி அவர்கள், துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், துணை செயலாளர் ஹரிகரசுதன் அவர்கள், துணை பொருளாளர் ஜி சங்கிலி பூதத்தான் பி அவர்கள் மற்றும் நம்ம கௌரவ ஆலோசகர் ஜி சுப்பிரமணியன் எம்ஏ அன்பு அண்ணா அவர்கள் மற்றும் நமக்கு சிறப்பு விருந்தினர் மற்றும் தலைமை வகித்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கொரோனா காலத்தில் மக்களுக்கு நல்உதவி செய்த வள்ளல், கொடை வள்ளல் தான் கண்டிப்பாக சொல்லணும். அப்பேற்பட்ட நமது அன்புள்ள தாத்தா எங்களுக்கு கொஞ்சம் சொந்தம், அங்கே போய் தான் நமக்கு தெரிஞ்சுது. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர் திரு டாக்டர் கு சொர்ணகுமார், அதாவது சொர்ணம் எனக்கு முறைக்கு பாட்டி, குமார் நம்ம தாத்தா அவர்கள், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் நம்ம பாட்டி, நம்மளுடைய தாத்தா அவர்கள் இந்து அறங்காவலர் குழு தலைவர் நைனா ரகரம். நம்மளுடைய மதிப்புக்குரிய அன்பு தாத்தா பெரும்பாலும் நமக்கு மதிப்பளித்து இங்கே வந்திருக்காங்க. அவர்களை வருக வருகவென நம்ம தென்காசி மாவட்ட வில்லிசை கலைஞர் நல்வாழ்வு சங்க சார்பாக தாத்தாவை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். மற்றும் சிறப்பு விருந்தினராக கிளர்க்கு மதிப்பிற்குரிய நம்மளுடைய அன்பு அண்ணாச்சி, மக்களுக்காக உழைத்த வள்ளல் அன்பு அண்ணாச்சி மாரியப்பன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதற்கு அப்புறமாக வில்லிசை சக்கரவர்த்தின்னு நம்ம சும்மா வேணால் எல்லாரும் சொல்லிக்கலாம் வில்லிசை சக்கரவர்த்தின்னு, ஆனால் உண்மைக்கு வில்லிசை சக்கரவர்த்தி, வில்லிசை வேந்தர் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா அது எங்கள் மதிப்புக்குரிய எங்களுடைய அன்பு தாத்தா. எத்தனையோ அண்ணாவிகளை உருவாக்கிய ஒரு வில்லுப்பாட்டை ரசித்து வில்லுக்காரங்களுக்கு, வில்லுக்காட்டுக்காரங்களுக்கு வில்லுப்பாட்டு பிடிக்கணும்னா அது எங்கள் தாத்தா வில்லுப்பாட்டு தான் பிடிக்கும். அப்பேற்பட்ட வில்லிசை சக்கரவர்த்தி மதிப்பிற்குரிய அன்புள்ள தாத்தா திரு ஆயம்பூர் எஸ் அருணாசல புலவர் அன்பு தாத்தா கீழே ஆயம்பூர், நம்மளுடைய அன்பு தாத்தா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அப்பொழுது இந்த ஊர் பொதுமக்கள் உண்மையிலே சொல்கிறேன், இப்போ நான் இருக்கிறது தென்காசியில் இருக்கேன். நான் அங்கே மாநாடு நடத்த ஆசைப்படலை. எதுக்கு மத்தாளம்பாறையில் நான் நடத்த ஆசைப்பட்டோம்னா, இந்த ஊருக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி எல்லா கோயிலையும் நான் வில்லு படிச்சிருக்கேன். எல்லா கோயிலுக்கும் முதல்ல அட்வான்ஸ் என்கிட்ட கேட்டு எனக்கு அட்வான்ஸ் ஆனால் தான் அடுத்தாலும் கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட இந்த ஊருக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி, இந்த ஊர் மக்கள் பூரா எனக்கு ஒத்துழைப்பு தரணும்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டேன். எல்லாருமே வந்த உடனே அழகா நீ நடத்திக்குமான்னு சொன்னாங்க. அது ஊர் நாட்டாமைகள் நம்ம ராஜண்ண மற்றும் ஊர் பொறுப்பாளர்கள், ஊர் பொதுமக்களுக்கு எங்கள் தென்காசி வில்லிசை மாநாட்டு சார்பாக முதலாவது எங்கள் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். மற்றும் வந்திருக்க அனைத்து கலைஞர்களையும், வில்லிசை கலைஞர்கள், மேல கலைஞர்கள், நாசிக் டோலு, ஜெண்டா மேளம், அப்புறம் வேசம் இருக்குது, திருநங்கைகள் ஆட்டம் எல்லாமே இருக்குது. எல்லா பொதுமக்களும் மத்தளம்பாறை ஊர் பொதுமக்கள், சுற்றுவட்டாரத்தை அத்தனை பொதுமக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளை காண வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறோம். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்க. இந்த ஆட்டோக்கார அண்ணங்கள்லாம் ரொம்ப ஒத்துழைப்பு, அவங்களுக்கெல்லாம் எங்கள் மனமாற ஒரு நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். எல்லாரும் அன்பு கூர்ந்து வாங்க. நன்றி, வணக்கம். நமது சங்க விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நமது சங்கத்தின் தலைவி, அதாவது
நமது தென்காசி மாவட்ட வில்லிசை கலைஞர்கள் நல்வாழ்வு சங்கம் இந்த நிகழ்ச்சியில் தலைமை வகிக்க வந்திருக்கக்கூடிய அருமை ஐயா குமார் ஐயா அவர்களையும் சொர்ணம் அம்மாள் அவர்களுக்கும் இப்பொழுது பொன்னாடை போற்ற இருக்கின்றது. ஐயா அவர்களுக்கு வில்லிசை சங்க தலைவி அழகுச்செல்வி சகோதரி அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போற்றுவார். அடுத்ததாக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அம்மா சொர்ணம் அவர்களுக்கு நமது மல்லிகா அக்கா அவர்கள் பொன்னாடை போற்றுவார். அதற்கு அடுத்தபடியாக ஐயா கிளர்க்கு மாரியப்பன் அண்ணார் அவர்களுக்கு இப்பொழுது நம்ம சங்கத்தின் பொருளாளர் பொன்னாடை போற்றுவார். அடுத்ததாக அன்னார் கவுன்சிலராக பணியாற்றி வரக்கூடிய முத்துமாரி அன்னார் அவர்களுக்கு நமது சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் சேகர் அன்னார் அவர்கள் பொன்னாடை போற்றுவார். அதேபோல நம்ம கலைகளுக்கெல்லாம் தந்தையாக கலைஞர்களுக்கெல்லாம் மூத்த கலைஞராக இருக்கக்கூடிய நமது வில்லிசை வேந்தர், வில்லிசை ஞானி, வில்லிசை சக்கரவர்த்தி, கீழாம்பூர் நகரை சார்ந்த நமது அருமை தாத்தா ஆம்பூர் அருணாச்சல புலவர் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றுகின்றார்கள். பாட்டி வெயிலாட்சி அவர்களுக்கு இப்பொழுது அலங்கார கலைஞர் பொன்னாடை போற்றுகின்றார். அடுத்தபடியாக அதாவது எத்தனையோ கலைஞர்கள் வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள் இருக்காங்க. இருந்தாலும் மூத்த கலைஞர், முதல் கலைஞர் ஒரு சொன்னால் இப்போ இங்கே இருக்கிற நாங்கள் எங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர்களுக்கு தாத்தா தான் குரு. அதனாலே நாங்கள் எல்லாரும் பேர பிள்ளைங்களும் சேர்ந்து தாத்தாவை கௌரவப்படுத்தும் விதமாக ஒரு சந்தன மாலை, ஒரு ராஜாவுக்கு வைக்கக்கூடிய குல்லா வைத்து இப்போ மாலை அணிவிப்பது நமது சங்கத்தின் தலைவர் அழகுச்செல்வி அவர்கள். இந்த ராஜா வைப்பது சங்கத்தின் தலைவி அழகுச்செல்வி அவர்கள். சந்தனமாலை அணிவிப்பது கௌரவ தலைவர் சுப்பிரமணியன் அண்ணார் அவர்கள். சூதன் அவர்கள் ஒரு பொன்னாடை அணிவித்து தாத்தாவை, அவருடைய சிசியன் தாத்தா வந்து இந்த மாதிரி நிறைய அண்ணாவிகளை உருவாக்கியிருக்காப்புல. அதுக்கு ஒரு மனமார்ந்த உங்கள் எல்லாருக்குமே தாத்தாவை பற்றி தெரியாமல் இருக்காது. அருணாச்சல புலவர் பாட்டை நீங்கள் வில்லுப்பாட்டை அடித்து கேட்டு பாருங்கள். சங்கீத வழியில் படிக்கக்கூடிய வில்லுப்பாட்டு யாருன்னா அது எங்கள் தாத்தா தான். இன்னும் அப்படியே குரல் வளத்திலேருந்து கதை வழியிலேருந்து சங்கீத வழியில் படிக்கக்கூடிய வில்லிசை யாருன்னு கேட்டிங்கன்னா அது எங்கள் அன்பு தாத்தா தான். நீங்கள் யூடியூப்பில் இப்போ அடித்து பாருங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினருக்கு ஐயா குமார் ஐயா அவர்கள் சால்வை போற்றி கௌரவித்துள்ளார்கள். நமது வில்லிசை சங்கத்தின் தலைவி அழகுச்செல்வி அவர்களுக்கு அருமை அம்மா சொர்ணம் அவர்கள் சால்வை போட்டு கௌரவித்துள்ளார்கள். முத்துமாரி அன்னார் அவர்கள் கவுன்சிலர் அவர்களுக்கு நமது தாத்தா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவம் செய்கிறார்கள். நமது சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் அண்ணாச்சி மாரியப்பன் அண்ணார் அவர்கள் சால்வை போட்டு கௌரவம் செய்கிறார்கள். அடுத்தபடியாக நமது சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் மத்தளம்பறையை சார்ந்த மாரியப்பன் தாத்தாவின் சிஷ்ய பிள்ளை பேரன் அவர்கள்
சால்வை போட்டு கௌரவம் செய்துள்ளார்கள். இப்பொழுது நமது சங்க விழாவிற்கு தலைமை வகிக்க வந்திருக்கும் ஐயா குமார் அவர்கள் இப்பொழுது சிறிது உரையாற்றுவார். டாக்டர் ஜி குமார் அவர்கள். இங்கு வருகை தந்திருக்கும் வில்லிசை கலைஞர்களுக்கும் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் என் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அதிகமாக பேசி பழக்கம் இல்லை, இருந்தாலும் சொல்லுவேன். அதாவது வில்லிசை கலை என்பது ஒரு ஆதி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு கலை. எல்லா விஷயத்திலுமே 2 விஷயங்கள் உண்டு: புயல், தென்றல், நெருப்பு, தீபம். அதே போல் வில்லிசை வில்லு ஒரு கொலைக்களத்தில் பயன்படுத்தப்பட்டது. அதை இவங்க கலைக்களத்தில் கொண்டாந்து எல்லாரும் ரசிக்கக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க. தென்றலை எப்படி நாம் ரசிக்கமோ அதே மாதிரி இந்த வில்லிசையை ரசிக்கணும். புயலை எப்படி பயந்து ஒதுங்குதமோ அதே மாதிரி கொலைக்களத்தில் உள்ள வில்லை பார்த்து பயப்படுவோம். நாம் அந்த பயம் இல்லாமல் இந்த வில்லிசையை நிகழ்த்தி நம்மளை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கக்கூடிய வில்லிசை கலைஞர்களுக்கு நாம் எப்போவுமே ஆதரவு கொடுத்து முன்னிலை கொடுக்கணுங்கிறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது வில்லிசை கலையை பாராட்டி நமது வில்லிசை சக்கரவர்த்தி சிறப்பு விருந்தினர் தாத்தா அருணாச்சல புலவர் அவர்கள் இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் பேசுவார். இந்த கூட்டத்துடைய தலைவர் கிராமிய கலை சங்கத்திற்கும் தலைமையேற்று இந்த விழாவை வெற்றிகரமாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரி அழகு செல்வி அவர்களும், அதோடு துணைத் தலைவராக பணியாற்றக்கூடிய என் அன்பு பேரன் ஹரிகர சுதன் அவர்களும் இணைந்து, அதோடு புளியரை சுப்பிரமணியன் அவர்கள், அது என்னை போன்ற மெல்லிசை வந்த நாட்டிய கலையும் உண்டு. புளியரை சுப்பிரமணியருக்காக சாதாரணமாக வில்லுப்பாட்டு தலைவர் பாட்டும் இல்லை, நடன நிகழ்ச்சிக்கு ஆசிரியர். அப்படிப்பட்ட அவர்களோடு முத்துமாரி அவர்கள் முளைப்பாரி கலைஞர், இப்படிப்பட்ட எல்லோரும் என்னை கண்டு சங்கிலிபுரத்தார் அவர்களோடு இணைந்து என்னை சந்திக்கும் போது மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன் தெரியுமா? கலை உள்ளத்திலேயே காத்திருந்தவன், கலைக்காக பணியாற்றியவன், கலை என்றால் என் உள்ளமே சொலிக்கக்கூடிய ஒரு எண்ணம் நிறைந்தவன் நான். அதாவது கலை, வில்லிசை கலை விளக்கம் தெரியக்கூடிய தமிழ் மக்கள், பாமர மக்கள், அவர்களுக்கெல்லாம் புரியக்கூடிய கலை வில்லிசை கலை. சிவேந்திர பெருமாள் இருக்கிறாரு, பிரம்மராட்சதி அம்மா இருக்கிறார், மாயாண்டி சுடலை இருக்கிறாரு, நம்ம சிவலப்பெரு சுடலையில் நான் வில்லு பாடியிருக்கேன், சிவலப்பெரு சுடலை இருக்கிறாரு. இப்படிப்பட்ட தெய்வங்களுக்கெல்லாம் வில்லிசை கலைஞர்கள் தான் அது விளக்கம் தர முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கலை உள்ளம் படைத்த வில்லிசை கலையை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அழகு செல்வியர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. அதோடு எனது அன்பு பேரன் ஹரிகர சுதனும் எனக்கு அறிமுகமானது என் சிஷியர். ஆகவே அன்பு சார்ந்த மத்தளம்பாறை நகரவாழ் பெருமக்களே, உங்களுக்கும் இந்த அருணாச்சலம் அறிமுகமானவன். ஏன்னா இந்த ஊரில் 7-8 கூட அடித்தவன். ஆகவே உங்களால் நான் நிறைய அன்பு பெற்றவன், ஆசிரியர் பெற்றவன், வாருங்கள் என்று வரவேற்றை பெற்றவன். அப்படிப்பட்ட எனக்கு இந்த வில்லிசை கலைஞர்கள் இந்த மாநாட்டில் வில்லிசை கலைஞர்கள், முளைப்பாரி கலைஞர்கள், அதோடு நையாண்டி வேடம், சுருக்கமாக சொல்கிற அனைத்து கிராமிய கலைகளும், அனைத்து கிராமிய கலைகளையும் ஒன்று சேர்த்து இந்த விழாவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருப்பதனாலே அதை நான் உள்ளபடியே எழுச்சி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி என்னை பாராட்டிய வில்லிசை கலைஞர்கள், ஏன்னா இப்போ உள்ள கலைஞருடைய பேர் எனக்கு தெரியாது. ஆகவே அழகு செல்வி, நம்ம ஹரிகர சுதன், புளியர் சுப்பிரமணியம், இப்படி ஆட்கள் அடிக்கடி நெருக்க விழுவார்கள். ஆகவே இதில் பாடப்படக்கூடிய
பொறுப்பாளர்கள் சிந்திக்க வேண்டியது. தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர், செயலாளர் மற்றும் கமிட்டி மெம்பர்கள் இவர்களெல்லாம் கவனிக்க வேண்டியது, நாம் சங்கத்தை கட்டி காக்க என்ன செய்யணுமோ அதை செய்யணும். தலைவர் இப்போ ஒன்று சொல்கிறாருன்னா அதை சபையை கூட்டி சங்கத்தை கூட்டி பேசி முடிவு செய்து நன்மையை செய்ய காத்திருங்கள். தயவு செய்து என் வேண்டுகோளெல்லாம் உங்களுக்கு இந்த கிராமிய கலை சங்கத்தினுடைய கலைஞர்கள் அத்தனை பேருக்கும், இந்த கமிட்டிகள் அத்தனை பேருக்கும், தலைவர், பொருளாளர், செயலாளர் இப்படிப்பட்ட நிர்வாகிகளுக்கு நான் நன்றி கூறி இந்த கிராமிய கலை வில்லிசை சங்கத்தை வெற்றிகரமாக நடத்தி தரும்படி பணிவோடு கேட்டுக்கொண்டு இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அதற்கடுத்தபடியாக நமது சங்க விழாவில் நிகழ்ச்சிகள் ஆரம்பம். பொன்னையா அவர்களுக்கு நமது சங்கத்தின் கௌரவ தலைவர் சுப்பிரமணியன் அவர்கள் இப்பொழுது சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துகின்றார். முகனே வரம் அருள முகனே ஓடி வாவா பக்கம் வாவா இங்கே வாவா கஜமுகனே வரம் அருள வாவா கஜமுகனே வாவா கஜமுகனே வரம் அருள வாவா கஜமுகனே வாவா கஜமுகனே வரம் அருள வாவா கஜமுகனே பவ வினைய கட்சி பக்தர்களை காப்பவனே, பவ வினைய கட்சி பக்தர்களை காப்பவனே, அவளுடனே உன்னை அடிபணிந்து நான் தொழுவேன். வாவா கஜமுகனே வரம் அருள வாவா கஜமுகனே வாவா கஜமுகனே வரம் அருள வாவா கஜமுகனே தும்பிக்கை உள்ளவனே துன்பங்களை தீர்ப்பவனே, தும்பிக்கை உள்ளவனே துன்பங்களை தீர்ப்பவனே, நம்பிக்கை உள்ளவர்க்கு நற்கதியை தருபவனே. வாவா கஜமுகனே வரம் அருள வாவா கஜமுகனே வாவா கஜமுகனே வரம் அருள வாவா கஜமுகனே பிள்ளையாரானவனே பேரு பெற்ற பெரியவனே, பிள்ளையார் தெய்வத்துக்கு பேரு பெற்ற பெரியவனே, வருகின்ற மக்களையும் அரவணைத்து காப்பவனே. வாவா கஜமுகனே வரம் அருள வாவா கஜமுகனே ஓடி வாவா கஜமுகனே வரம் அருள வாவா கஜமுகனே ஐயப்ப சுவாமிக்கு தான் அண்ணனாக ஆனவனே, ஐயப்ப சுவாமிக்கு தான் அண்ணனாக ஆனவனே, அகிலத்து மக்களையும் அரவணைத்து காப்பவனே. வாவா கஜமுகனே வரம் அருள வாவா கஜமுகனே ஓடி வாவா கஜமுகனே வரம் அருள வாவா கஜமுகனே பொல்லாத சனி பகவான் பிடிக்க உன்னை வந்த போது, பொல்லாத சனி பகவான் பிடிக்க உன்னை வந்த போது, நாளைக்கு நாளை என்று நாள்தோறும் எதிர்த்தவனே. வாவா கஜமுகனே வரம் அருள வாவா கஜமுகனே ஓடி வாவா கஜமுகனே வரம் அருள வாவா கஜமுகனே வாவா கஜமுகனே வரம் அருள வாவா கஜமுகனே ஓடி வாவா பக்கம் வாவா இங்கே வாவா கஜமுகனே வரம் அருள வாவா கஜமுகனே வாவா கஜமுகனே வரம் அருள வாவா கஜமுகனே வாவா கஜமுகனே வரம் அருள வாவா கஜமுகனே நன்றி நன்றி வணக்கம். அஞ்சி வந்த விழியே ஆனிப்பொன் கட்டிலே அரியாசனத்திலே அரசாள வைத்த தேவி, அறியாத நெஞ்சிலே ஓம் எனும் எழுத்திலே
பிரணவம் தந்த காளி யார் தருவாய் இந்த அரியாசனம் யார் தருவாய் இந்த அரியாசனம் புவி அரசாள உனக்கு ஓர் சரியாசனம் அம்மா யார் தருவாய் இந்த அரியாசனம் புவி அரசாள உனக்கு ஓர் சரியாசனம் அம்மா யார் தருவாய் இந்த அரியாசனம் பேர் தரும் நூல் ஒன்று கல்லாதவன் உயர்ந்த பேரு பெரும் இடத்தில் இல்லாதவன் பேர் தரும் நூல் ஒன்று கல்லாதவன் உயர்ந்த பேரு பெரும் இடத்தில் இல்லாதவன் சேரும் சபையறிந்து செல்லாதவன் சேரும் சபையறிந்து செல்லாதவன் இங்கு சேர்ந்த பொருள் எடுத்து செல்லாதவன் யார் தருவாய் இந்த அரியாசனம் புவி அரசாள உனக்கு ஓர் சரியாசனம் அம்மா யார் தருவாய் இந்த அரியாசனம் கருப்பு நின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா கருப்பினின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா உன் காலிட்ட சலங்கைக்கு ஜதி வேண்டுமா கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா உன் காலிட்ட சலங்கைக்கு ஜதி வேண்டுமா சிறுத்த உன் இடையாட இசை வேண்டுமா சிறுத்த உன் இடையாட இசை வேண்டுமா உன் சிங்கார கைகளுக்கு அபிநயம் வேண்டுமா உன் சிங்கார கைகளுக்கு அபிநயம் வேண்டுமா அம்மா யார் தருவாய் இந்த அரியாசனம் புவி அரசாள உனக்கு ஒரு சரியாசனம் அம்மா யார் தருவாய் இந்த அரியாசனம்
செய்வதற்காக அங்கே வந்திருக்கின்றார்கள். குலேசையில் 2 மகாநாடு நடத்தும் போது என்னால் போக முடியாத காரணத்தில் கூட 2 நாளைக்கு முன்னே திருச்செந்தூர் தங்கி நான் போயிருந்தேன். இந்த விழாவுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. இந்த விழாவை நடத்தக்கூடிய என்னுடைய தங்கையாகிய என்னுடைய சகோதர மகன் அருணாசலன் அழகு செல்வி என்பவர்களுக்கு இந்த சால்வையை தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த என் அக்கா லலிதான்னு சொன்னால் அவளுடைய அழகை போல் யாரும் ஒப்பிட முடியாத அவருக்கு ஒரு மாநிலம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 ஊருக்கு அவன் எதிர்பார்த்திருக்கின்றான். அக்காள் என்ன சொல்லுகின்றாள் அவள் தான் என்று ஒரு போன், விழுப்பாட்டுக்காரனுக்கு ஒரு போன், எங்களுக்கு ஒரு போன். எனக்கு 20 வருஷமாக என் பிறவி எனக்கு தென் மாநிலமோ சில மாநிலங்களில் இன்றைக்கி நான் வாரா என்று அழகனம் போனால் அந்த இடத்துக்கு நிகர் இல்லை என்று சொல்லக்கூடிய உறுதி தான். யார் போகிறா? தென்காசியை சேர்ந்த அழகுமுத்து போகிறார். உனக்கு நிகர் இல்லை, என்ன கேட்டாலும் அவர் பாடக்கூடிய ஆள் என்று எங்கள் அக்கா என்னை அனுப்பி வைப்பார்கள். என்னுடைய அக்கா தூத்துக்குடி என்னுடைய பெரியவர்களுக்கு சால்வி அனுப்பார்கள். இந்த விழாவை நடத்தி தந்த கிராமியக்கரை எல்லோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. திரு ஜி சங்கிலிபுதத்தான் BA தென்காசி மாவட்ட வில்லிசை கலைஞர்கள் நல்வாழ்வு சங்கம் நமது ஆண்டறிக்கை வாசிக்க இருக்கின்றார். வாருங்கள் வாருங்கள், உங்களது பணியை ஆற்றுங்கள். நல்வாழ்வு சங்கமானது தென்காசி மாவட்டத்திலே தலைவர் திருமதி அழகு செல்வி அக்கா அவர்களின் தலைமையில் இயங்கிக் கொண்டு வருகிறது. இந்த சங்கமானது துவக்கம் அதனுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை நான் இப்போது ஆண்டு அறிக்கையாக கூற இருக்கிறேன். இந்த தென்காசி மாவட்ட வில்லிசை கலைஞர்கள் நல்வாழ்வு சங்கமானது தொடக்க நாள் 3/12/2022 கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி தீர்மானம் செய்யப்பட்டு, அத்தோடு இந்த தென்காசி மாவட்ட வில்லிசை கலைஞர்களின் நல்வாழ்வு சங்கத்தினுடைய தலைவராக திருமதி அக்கா அழகுச்செல்வி அவர்களும், செயலாளராக திருமதி அக்கா மல்லிகா அவர்களும், துணை செயலாளராக அன்புக்குரிய அண்ணன் திரு ஹரிஹரசுதன் அவர்களும், பொருளாளராக திரு முத்துமாரி அவர்களும், துணை பொருளாளராக திருவாளர் செல்வன் சங்கிலிபுதத்தான் அவர்களும் பொறுப்பேற்று இச்சங்கத்தினை செவ்வனை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அத்தோடு செயற்குழு உறுப்பினர்களாக DR ஸ்ரீதர், A மணிகண்டன், S புனமாலை முத்து, K மாரியப்பன், P சாமித்துறை இவர்களால் இந்த சங்கமானது செவ்வனை நடைபெற்று கொண்டு வருகிறது. அத்தோடு இச்சங்கத்தின் நுழைவு கட்டணமாக 500 ரூபாயும் மாத சந்தாவாக 50 ரூபாயும் வசூல் செய்யப்பட்டு வருகிறது. இதுவரை இச்சங்கம் ஆரம்பித்த நாள் முதலாக இதுவரை சுமார் 30,000 ரூபாய் இச்சங்கத்தில் இருப்பு பணமாக உள்ளது. அத்தோடு இச்சங்கத்திலிருந்து ஒரு குடவாத்திய கலைஞருக்கு அவர் பணி நிறைவு பெற்ற நாளில் அவருக்கு ஊதிய தொகை வாங்கி தரப்பட்டுள்ளது. அத்தோடு இச்சங்கத்திலிருந்து குலசைமா நகரிலே நடைபெற்ற அக்கா ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டிலே எங்கள் சங்க உறுப்பினர்கள் அன்போடு கலந்து கொண்டோம். எங்களை அன்போடு உபசரித்தார்கள். அச்சங்கத்திலே நாங்கள் கலந்து கொண்டு கும்மிப்பாட்டு வில்லிசை சிறப்பாக நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட எங்களை சிறப்பாக கவனித்தார்கள். அன்று நன்றி சொல்ல முடியவில்லை. அக்கா அவங்களுக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். அத்தோடு இந்த சங்கத்திலிருந்து 14/1/2024 வியாழக்கிழமை அன்று தென்காசி மாவட்டம் தென்காசி சக்தி நகர் பூங்காவில் சுத்தம் செய்து நாட்டு நலப்பணியும் நடைபெற்றது. அத்தோடு இன்னும் சில நல்ல பல திட்டங்களோடு இச்சங்கமானது செயலாற்றி கொண்டு வருகிறது. இந்த கலை சங்கம் இத்தோடு மட்டுமல்லாமல் இன்னும் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும். அதற்கு மக்களாகிய உங்களுடைய
பங்களிப்பும் உங்களுடைய உதவிக்கரங்களும் உங்களுடைய பாராட்டுகளும் எங்களுக்கு மிக அவசியம். நமது ஆண்டு விழாவில் கலந்து கொள்ளும் கலைஞர்களுக்கு எவ்வித கட்டணமும் கிடையாது. இது முக்கியமான ஒன்று. ஆமாம், பல மாநாடுகளுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் எப்படின்னு. ஆனால் எங்கள் மாநாட்டிலே கலந்து கொள்ளக்கூடிய அத்துணை கலைஞர்களுக்கும் கட்டணம் கிடையாது, உணவு வழங்கப்படும். உண்மையிலேயே இதற்காக நாங்கள் உழைத்த உழைப்பு எண்ணில் அடங்காது. எத்தனையோ பேர்கள் ஒரு வகையாக இழிவாக பேசிய இடங்களிலும் கூட இன்று நாங்கள் உயர்ந்து நிற்கிறோம் என்பதுதான் முக்கியமான ஒரு கருத்து. ஆமாம், இது எல்லாம் ஒரு சங்கமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு நாங்கள் உயர்ந்து நிற்கிறோம், இன்னும் உயர்ந்து நிற்போம், இன்னும் பல நன்மைகளை செய்வோம், பல கலைஞர்களை உருவாக்குவோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அதற்கு அடுத்தபடியாக நமது சங்கத்தின் செயலாளர் திருமதி ஆர் மல்லிகா அவர்கள் சிறப்புரையாற்றுவார். அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாகவும் சங்கத்தின் செயலாளராக இருக்கும் உங்கள் சகோதரியான ஆர் மல்லிகா என்னுடைய சார்பாகவும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, அதாவது மயிலிருந்து விளையாடும் இந்த மத்தளமாறை நகரில் வீற்றிருக்கும் எல்லாம் வல்ல இறைவனாகிய சிவலைப்பேரி சுடலை மாடசுவாமி அவருடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும் தென்காசி மாவட்டம் வில்லிசை கலைஞர்கள் நல்வாழ்வு சங்கம் நடத்தும் முதலாம் ஆண்டு விழா மற்றும் முதலாம் ஆண்டு கலைகளின் மாநாடு விழாவில் கலந்து கொண்டுள்ள தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த தலைவர் கே அழகு செல்வி அவர்கள் மற்றும் துணைத் தலைவர் அதாவது வாசுதேவனூரை சேர்ந்த மா கிருஷ்ணகிருத்தி அண்ணா அவர்களும் மற்றும் செயலாளர் மத்தளம்பாறை ஊரை சேர்ந்த ஆர் மல்லிகா அவர்களும் துணை செயலாளர் கீழப்பாவூர் ஊரை சேர்ந்த க ஹரிஹரசுதன் அவர்களும் மற்றும் பொருளாளர் தேன்பத்தை ஊரை சேர்ந்த பி முத்துமாரி அவர்களும் துணை செயலாளர் அதாவது சங்கரங்கோவில் ஊரை சேர்ந்த சி சங்கிலிபுதத்தான் பிஏ அவர்களும் மற்றும் கௌரவ ஆலோசகர் புளியரை ஊரை சேர்ந்த ஜி சுப்பிரமணியன் எம்ஏ டிசிஏ அவர்களும் மற்றும் தலைமை டாக்டர் குரு சொர்ணம் குமார் அவர்களும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் இந்து அறங்காவலர் குழு தலைவர் நெய்நகரம் மற்றும் முன்னிலை திரு வி பொன்னையாண்ணன் அவர்கள் மத்தளம்பாறை வரவேற்பு திருமதி கே அழகு செல்வி தலைவர் அவர்களும் தென்காசி மாவட்டம் வில்லிசை கலைஞர்கள் நல்வாழ்வு சங்கம் மற்றும் ஆண்டறிக்கை திரு ஜி சங்கிலிபுதத்தான் பிஏ துணை பொருளாளர் தென்காசி மாவட்டம் வில்லிசை கலைஞர்கள் நல்வாழ்வு சங்கம் மற்றும் வளர்ந்து வரும் கிராமிய கலைகளுக்கு எல்லாம் அரசனாக குருவாக அமர்ந்திருக்கும் கீழ ஆம்பூர் வில்லிசை சக்கரவர்த்தி மதிப்பிற்குரிய ஐயா அருணாசல புலவர் தாத்தா அவர்கள் பாதம் பணிந்து அனைவரையும் வரவேற்கின்றேன். இது மட்டும் இல்லை, கலை சுடர்மணி தூத்துக்குடி ஊரை சேர்ந்த திருமதி ஜெயலலிதா அக்கா அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நமது விழாவில் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. முதலாக நமது வில்லிசை நிகழ்ச்சி ஆரம்பிக்கக்கூடிய அண்ணாவி முத்துவீர சுதா சுரைக்காய்ப்பட்டி முத்துவீர சுதா அவர்களின் குழுவினர் உடனடியாக மேடைக்கு வரும்படி விழா கமிட்டியார் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
தூத்துக்குடி தென்னக வில்லிசை கிராமிய கலைஞர்கள் சார்பாக தென்காசி மாவட்ட வில்லிசை கலைஞர்கள் நல்வாழ்வு சங்கம் தலைவர் அழகுச்செல்வி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றப்படுகிறது.